நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கடுமையான குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக கனமழை மற்றும் பரவலான மழை பெய்து வருகிறது. இதனால் கடும் குளிர்ச்சியான சூழல் நிலவி ஆறுகளிலும் நீர் பெருக்கெடுத்துள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே வீசிய சூறைக்காற்றில் வீடுகள், கடைகள் சேதமடைந்தன. மூணாறு சாலையில் உள்ள முந்தல் பகுதியில் நேற்று மாலை பலத்த சூறைக்காற்று வீசியது. இதனால் தகரம் மற்றும் குடிசைகளால் ஆன குடியிருப்புகள் சேதமடைந்தன. மேலும் மரத்தின் கிளைகளும் முறிந்து விழுந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அரசு இழப்பீடு வழங்க வேண்டுமென கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தக்காளி விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த மாதம் வரத்து குறைவால் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. தற்போது மாவட்டத்தில் தக்காளி அதிக விளைச்சல் காரணமாக ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூர் சந்தையில் தக்காளி விலை கடுமையாக சரிந்து 8 கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 25 கிலோ கொண்ட கூடை தக்காளி 200 ரூபாய் முதல் 300 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுகிறது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே மாணவர்களே இல்லாத 2 அரசு தொடக்கப்பள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட்டன. வால்பாறை அருகே உள்ள ரொட்டிக்கடை மற்றும் சின்கோனா 7வது டிவிஷன் ஆகிய 2 பள்ளிக்கூடங்களில் மாணவர்களின் சேர்க்கை 0 உள்ளது. இதனால் 2 பள்ளிகளும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் 2 மாதங்களில் மாணவர் சேர்க்கை நடைபெற்றால் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு வழக்கம் போல செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்று வட்டாரத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட தர்பூசணி விலை வீழ்ச்சியால் விற்பனையாகாமல் தோட்டத்திலேயே அழுகி வருகிறது. 1 கிலோ 2 ரூபாய் வரை மட்டுமே வியாபாரிகள் கொள்முதல் செய்ய முன்வருவதால் ஏக்கருக்கு 1 லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்த விவசாயிகள் கடும் நஷ்டத்தில் தவிக்கின்றனர். பாதிக்கப்பட்ட தோட்டங்களை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என தோட்டக்கலைத்துறை தெரிவித்துள்ளது. சென்னை நந்தனம் YMCA உடற்கல்வியியல் கல்லூரியின் முதல்வராக போக்சோ வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஜார்ஜ் ஆப்ரஹாமை மீண்டும் நியமித்துள்ளதற்கு தமிழ்நாடு குழந்தை உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. கல்லூரியில் பயின்ற மாணவியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு 50 நாட்களுக்கு மேல் சிறையில் இருந்த இவர் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நிலுவையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட மாணவி அதே கல்லூரியில் படித்து வரும் சூழலில் அவரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே காமராஜபுரத்தில் பட்டப்பகலில் சிறுத்தை வனம் வந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். உடனடியாக வனத்துறையினர் சிறுத்தையை குண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்ட அரசு மருத்துவமனைகளில் ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் பதிவு செய்யும் வரை புற நோயாளி சீட்டு வழங்குவதில் தாமதம் ஏற்படுவதாக நோயாளிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் சிகிச்சை பெறுவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் மருத்துவ சேவை பாதிக்கப்படாத வகையில் நடவடிக்கை எடுக்கவும் அட்டை கட்டாயமா என்பது குறித்து அதிகாரப்பூர்வ விளக்கம் அளிக்கவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்குட்பட்ட சொத்துக்களின் ஆக்கிரமிப்பாளர்கள் யார் யார் என்பது குறித்து விவரங்களை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் அதன் உபகோயிலுக்கு சொந்தமான சொத்துக்களை முறையாக மீட்டு பராமரிக்க வேண்டும் என கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதனை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்புகளை அகற்ற எவ்வளவு காலமாகும் என்பது குறித்தும் கோயில் வளாகத்தில் ஆக்கிரமிப்பாளர்கள் குறித்து முகவரி உள்ளிட்ட விவரங்களை தாக்கல் செய்யவும் கோயில் இணை ஆணையருக்கு உத்தரவிட்டது. உதகையில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. உதகை சாமுண்டி சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் நாள்தோறும் கூட்டம் அலைமோதுகிறது. டாஸ்மாக் அருகே அங்கன்வாடி மையம், மருத்துவமனைகள், கோயில்கள் உள்ளதால் பாதுகாப்பு நலன் கருதி அதை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைங்க. ஏன்னா லேடிஸ் இருக்காங்க, எல்லாருமே பக்கத்துல வராங்க. பக்கத்துல பெயிண்ட் கடை இருக்குங்க, எல்லா சின்ன குழந்தைங்க இருந்து எல்லாமே வராங்க. எல்லாம் இருக்கிறது தொட்டு நம்ம சொல்லியும் இவங்க யாரும் கேட்கற மாதிரி இல்லைங்க. தொடர் மழை பெய்தாலும் கோவையின் முக்கிய பாசன ஆதாரமாக விளங்கும் சித்திரைச்சாவடி தடுப்பணையில் நீர்வரத்து இல்லாததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். இந்த தடுப்பணையை நம்பி சுமார் 25,000 ஏக்கர் விவசாய நிலங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் போர்க்கால அடிப்படையில் தூர்வாரப் பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே கோயில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபர் கைது செய்யப்பட்டார். 2 தினங்களுக்கு முன்பு அருணாபேரி சாஸ்தா கோயிலுக்குள் புகுந்த நபர் உண்டியலை உடைத்து பணம் திருடினார். பின்னர் பிரதான உண்டியலை உடைக்க முயன்று அதில் தோல்வியடைந்ததால் அங்கிருந்து தப்பிச் சென்றார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் சிசிடிவி காட்சிகளை வைத்து கருமடையூரைச் சேர்ந்த ஐயப்பன் என்பவரை பாவூர் சத்திரம் காவலர்கள் கைது செய்தனர். அரியலூர் மண்டலத்தில் 27 கிராமங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மிருணாளினி தெரிவித்துள்ளார். KMS 2025-26 நவரை பருவத்திற்காக இவை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நெல் விற்பனை செய்ய விரும்பும் விவசாயிகள் ஆதார், சிட்டா அடங்கல், வங்கி புத்தக நகலுடன் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் பதிவு செய்யலாம் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. புகைப்படக் கலைஞரை காரில் கடத்திக் கொன்றதாக இருவர் கோவை 1வது குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். மடத்தூர் பகுதியைச் சேர்ந்த புகைப்படக் கலைஞர் பிரவீன் கடந்த 2ஆம் தேதி காணாமல் போன நிலையில் அதற்கு மறுநாள் சடலமாக மீட்கப்பட்டார். தனது காதலியுடன் பிரவீன் பேசியதால் அவரை கொலை செய்ததாக மனோஜ் என்பவரும் உடந்தையாக இருந்த கார்த்தி என்பவரும் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். திண்டுக்கல் அருகே காவிரி கூட்டு குடிநீர் திட்ட குழாயில் உடைப்பு ஏற்பட்டு 30 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சி அடித்ததால் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குழாய் உடைப்பு காரணமாக சுமார் 2 லட்சம் லிட்டர் அளவிலான குடிநீர் சாலையில் பெருக்கெடுத்து ஓடிய நிலையில் நத்தம், கொசவப்பட்டி, நொச்சி ஓடைப்பட்டி, கோபால்பட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு 3 நாட்களுக்கு குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. குடிக்கிட்டு வந்துற போது திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் மற்றும் சுற்றுவட்டாரங்களில் தண்ணீர் பற்றாக்குறையால் குறுவை நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. மேட்டூர் அணை ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாததால் ஆழ்துளை கிணறுகளை நம்பியே குறுவை சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மும்முனை மின்சாரம் முறையாக வழங்கப்படாததாலும் குறைந்த மின்னழுத்தம் காரணமாக மின் மோட்டார்கள் பழுதடைவதாலும் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் வயல்கள் வெடித்து காணப்படுவதுடன் நெற்பயிர்களும் கருகி வருகின்றன. ஏக்கருக்கு சுமார் 8000 ரூபாய் செலவு செய்துள்ள நிலையில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர்.